வணக்கம். சிவா திருச்சிற்றம்பலம். சதாசிவ சமராம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தம் வந்தே குருபரம்பராம். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுற நீரை பிடித்து வைத்து கொண்டு அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம், வீட்டுக்கு கொண்டுட்டு போய் வைத்து நித்தமும் பருகி கொள்ளலாம். அதுபோல் சுவாமிக்கு யாக வேள்விகள் செய்யலாம். புனிதமான கங்கையிலிருந்து நீர் கொண்டு வந்து தீர்த்தத்தை கொண்டு வந்து சுவாமிக்கு சுத்த ஜல அபிஷேகம் செய்யலாம். நீர் என்பது செல்வத்தை குறிக்கிறது. சுவாமிக்கு சுத்த ஜலம் பண்ண தீர்த்தத்தை கொண்டுட்டு போய் வெட்டி வேறு, விளாமுச்ச வேறு, நன்னாரி வேறு, வில்வம், அது போன்ற இந்த வாசனை திரவியங்கள் எல்லாம், பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, ஜாதிபத்திரி, இப்போ இந்த மாதிரி பொருள்கள்லாம் வாங்கி இடித்து பவுடராக்கி அதை ஒரு குடத்தில் நிரப்பி அதை உங்கள் வீட்டிலிருந்து மாவிளை தேங்காய் வைத்து மஞ்சள் துணி சுற்றி உங்கள் வீட்டிலிருந்து சிவனுக்கு சீராக கொண்டு போகலாம். உங்கள் வீட்டிலிருந்து பால் குடம் கொண்டு போகலாம். உங்கள் வீட்டிலிருந்து இறைவனுக்கு இரவு முழுவதும் எப்படி சொல்லலாம், பாசிப்பயிறு, பச்சைப்பயிறு, சுண்டல் கடலை, இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்து இறைவனுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம், நைவேத்தியமாக கொடுக்கலாம். அதுபோல் தேனும் தினைமாவும் கலந்து கொடுக்கலாம். பச்சரிசியை ஊற வைத்து அதில் நம்ம தெள்ளு போடுவோம் போல், துள்ளு மாவு போடுவது போல் கொஞ்சம் தேங்காயை நறுக்கி கரும்பு சர்க்கரை போட்டு தேன் ஊற்றி அதை இது பண்ணி நந்திக்கு எப்படி பிரதோஷத்துக்கு கொடுப்பது போல் அன்று கொடுக்கலாம். கிழங்கு வகைகளை வேக வைக்கலாம். குறிப்பாக இறைவனுக்கு பிடித்தது சக்கரவள்ளி கிழங்கு. அதை வேக வைத்து கொண்டுட்டு போய் இறைவனுக்கு கொடுக்கலாம். அம்பாள் விரதம் இருந்து அம்பாளுக்காக இறைவன் லிங்க ரூபத்தில் காட்சி கொடுத்த பொழுது உலக உயிர்களுக்கெல்லாம் பசியார வேண்டி அம்பாள் பால் கொலக்கட்டை செய்து கொண்டு போனாலாம். அதனால் இறைவனுக்கு பொறுத்தளவிலே அன்றைய தினம் பலா, வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், இந்த 3 வகை பழங்களையும் ஒன்றாக்கி பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்திருக்கிறார்கள். அதனால் இறைவனை பொறுத்தளவில் நாம் எதையெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆனந்தப்பட்டு சந்தோஷமாக நாம் இருக்கிறோமோ அதுபோல் இந்த உலகத்தை, உயிர்களை எல்லாம் ஒரு நொடி பொழுதில் அவர்களுக்கெல்லாம் படிகளக்கக்கூடியவர். அதனால் மண்ணுக்கும் விண்ணுக்கும் ஆகாயத்திலே ஆயிரக்கணக்கான பறவை இருக்குது. பூமிக்கு வராத பறவைகளுக்கெல்லாம் உணவு கொடுப்பவர். கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கெல்லாம் இறைவன் உணவு கொடுக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் எல்லாருக்கும் பூத பிரேத பிசாச பிரம்மராட்சச எல்லாரையும் சாந்தி செய்கின்றார். இந்த உலகத்திலே பிதுர்லோகத்தில் இருப்பவர்கள், புண்ணியம் குறைவினால் மேல் உலகம் போக முடியாதவர்கள், அகால மரணத்தை சந்தித்தவர்கள், அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் உணவு கொடுக்கலாம், இறைவனே வணங்கலாம். எங்கள் குடும்பத்தில் இறந்து போய் 6 மாதம் ஆகுதுன்னா சிவனை வழிபட எந்த தோஷமும் கிடையாது, அதுக்கு தீட்டே கிடையாது. 6 மாத காலம் தான் ஆகிருக்கு. எங்கள் மாமனார் இறந்துட்டார், மாமனார் தம்பி இறந்துட்டார், எங்கள் பங்காளி இறந்துட்டார் அப்படிங்கிறவங்க மகா சிவராத்திரிக்கு முதல் நாள் தாராளமாக சிவாலயத்தில், உங்கள் ஊர் சிவாலயம் உங்கள் தோஷத்தை போக்கும். நீங்கள் குளிச்சுட்டு தூய ஆடை உடுத்தி கொண்டு வந்து இறைவனிடத்தில் வந்து பூர்ண சரணாகதி அடைந்துட்டால் போதும், எத்தனை பாவம்னாலும் போகும். அதனால் இறைவன் மேல் உலகத்திலிருந்து கீழ் நோக்கி இறங்கி வருகிற பொழுது விண்ணிலிருந்து இறைவன் மண்ணில் இறங்கி வருவான். அப்பொழுது ஒரு பெரிய பேராற்றல் ஒளி வெள்ளம் கிளம்பும். அண்டங்களையும் பிரபஞ்சத்தையும் படைத்தவன் 1008 அண்டங்களை சூரபத்மன் ஆண்டான் என்றால் அவனை அடக்கி ஒடுக்கி மடக்கி முருகப்பெருமான் தடுத்து ஆட்கொண்டு அவனை மயிலாகவும் சேவல் கொடியாகவும் மாற்றினான். சிவன்தான் முருகன். 6 முகம் ஆன பொருள் நீ அருள ஆதி பராசக்தி சிவபரம்பரம். அதனால் சிவன் வேறு, முருகன் வேறு, விநாயகர் வேறு, அம்பாள் வேறு என்று இல்லை. ஒரு கடல் இருக்கிறது என்றால் அது சிவபெருமான், கடலில் இருக்கக்கூடிய அலைகள் விநாயக பெருமான். ஆகையினால இங்கே இறைவனை பேதமில்லாமல் நம்ம குலதெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்யலாம். நம்ம குலதெய்வம் அன்றைய தினம் வருஷமெல்லாம் போகலை, கோபமாக இருக்குது, சாபமாக இருக்குது, போய் கும்பிட்டா தொட்டா சரியாக வரலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க உங்கள் குலதெய்வத்தை வணங்கலாம். எல்லாம் அருகில் இருக்கிற மாரியம்மனை வணங்கலாம். உங்கள் ஊரில், நீங்கள் பிறந்த ஊரில் உள்ள அந்த ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி தான் உங்கள் குலதெய்வம். இல்லை என்றால் உங்கள் அப்பா எதை வணங்கி வழிபட்டு வந்தாரோ அந்த தெய்வத்தை சிவராத்திரி என்று இறுக பிடித்து கொள்ளலாம். யான் உனை தொடர்ந்தேன் சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே அப்படின்னு பாடுறார். அதனால் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் 5 விண்ணோர்கள் ஏத்த.
அன்றைய தினம் மலர்கள் எல்லாரும் பூ மாறி பொழியும். அதனால் வீட்டில் அன்றைய தினம் செடி கொடிகள் இருக்கிற பூக்கள் எல்லாம் எடுத்து தொடுத்து கதம்பமாக மாலை கட்டி இறைவனுக்கு சாற்றலாம். அதனால் நொச்சி தலை அதை எடுத்து மாலையாட்டம் கட்டி போட்டால் சககோடி பாவம் தீரும். வில்வ இலையிலை மாலை கட்டி போடலாம். அதே போல் மருதாணி இலை இலை மாலை கட்டி போடலாம். உருந்தை இலை சாதம் இறைவனுக்கு ரொம்ப பிடித்தம். லமூரியா கண்டம்னு ஒரு கண்டம் இருந்தது, அது கடல் கொண்டுட்டு போனது. அதில் பொறுத்தளவில் அங்கே கரூர் சித்தர் வாழ்ந்திருக்கிறார். ஆகையினால சித்தர்கள் எல்லாம் சைதன்யத்தோடு வருவார்கள். நமக்கு அறிவுக்கும் ஞானத்திற்கும் எட்டாத பரம்பொருள் சுலபமாக வெளிப்படுவார். உலகத்தில் இருக்கிற அத்தனை காவல் தெய்வங்களும் கைதொழும்பி கும்பிடும். கொல்லானை புலால் உண்ண மறுத்தானை எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும் என்று சொல்கிறார் திருவள்ளுவர். அதனால் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி நமக்கு ஒரு தனிப்பெரும் கருணையோடு மகா சிவராத்திரியில் வர இருக்கு. எல்லோரும் இந்த நல்ல வாய்ப்பை விட்டுறாதீங்க. வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதி காத்து விரதம் இருந்து நீங்கள் இறைவனை வணங்க உங்களுக்கு இந்த நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு அடுத்த ஆண்டு நீங்கள் வந்திருப்பீர்கள் என்கின்ற உண்மையை சொல்லி எல்லாமல்ல முருகப்பெருமானையும் கந்த கடவுளையும் வணங்கி சிவனருள் உங்களுக்கு செல்வமாய் வந்து குவியும். திருச்சிற்றம்பலம்.